ಈ ದಿನ ದಲಿತ ಕ್ರಿಯಾ ಸಮಿತಿಯ ತಮಿಳುನಾಡಿನ ಘಟಕ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ತಮಿಳುನಾಡಿನ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ದಲಿತ ಆಕ್ಷನ್ ಕಮಿಟಿ ಮುಖಂಡರುಗಳು ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದು ನನ್ನ ಜೊತೆ ಚರ್ಚೆ ಮಾಡಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಂಥ ಅವಕಾಶಗಳನ್ನು ಯಾವ ರೀತಿ ಸಿಗಬೇಕು, ಯಾರಿಗೆ ಸಿಗಬೇಕಾಗಿತ್ತು, ಸಿಗಲಿಲ್ಲ ಅಂತಕ್ಕಂಥ ವಿಚಾರವನ್ನು ಚರ್ಚೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರೀಯ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ದಲಿತ ಆಕ್ಷನ್ ಕಮಿಟಿ ಎಂ ರಾಜ ಅವರು ಡಾಕ್ಟರ್ ರಾಜ ಆಗಿದ್ದಾರೆ. ನನ್ನ ತಮ್ಮ ಅದಕ್ಕೆ ವಿಶ್ವನಾಥ್ ಅವರು ಈಗಾಗಲೇ ಅವರಿಗೆ ಸನ್ಮಾನವನ್ನು ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಸ್ಮರಣ ಸಂಚಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಾಗೆ ಇವತ್ತು ಅಖಿಲ ಭಾರತ ದಲಿತ ಕ್ರಿಯಾ ಸಮಿತಿ ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಿಂದ ಕಾಶ್ಮೀರ ತನಕ ಇವತ್ತು ಸಂಘಟನೆ ಬೆಳೀತಾ ಇದೆ. ನಿನ್ನೆ ತೆಲಂಗಾಣದಲ್ಲಿ ಬಡವರು ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿದ್ದೆ. ಭಾಳಷ್ಟು ಜನ ಬಡವರಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂದರೆ ಇನ್ನೂ ಅವರ ಪರಿಸ್ಥಿತಿ ಸ್ವತಂತ್ರ ಬಂದು 72 ವರ್ಷ ಆದರೂ ಇನ್ನೂ ಬಡವರಾಗೇ ಇದ್ದಾರೆ. ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ಅವರನ್ನು ನೋಡಿ ನನಗೂ ನೋವಾಗಿದೆ. ಹಾಗೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲೂ ಸಾಕಷ್ಟು ಬಡವರಿದ್ದಾರೆ. ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕೊಟ್ಟಂಥ ಅವಕಾಶಗಳನ್ನು ಕೆಲವೇ ವ್ಯಕ್ತಿಗಳು ತಿನ್ನೋದ್ರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಬಲಿತ ಒಂದು ಸಮಾಜ ಕಟ್ಟ ಕಡೆಯ ಸಮಾಜಕ್ಕೆ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅಂತಕ್ಕಂಥ ವಿಷಯದಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಬಲಿತ ದಲಿತರ ತುಳಿತ ನನ್ನ ಜನಾನಾಥ ಅಂತಕ್ಕಂಥ ಪುಸ್ತಕ ಇಡೀ ರಾಷ್ಟ್ರಾದ್ಯಂತ ಸುದ್ದಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಈ ಪುಸ್ತಕ ಹಿಂದಿ ಮತ್ತು ಇಂಗ್ಲೀಷು, ತಮಿಳು, ತೆಲುಗುನಲ್ಲಿ ಈ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಈ ಪುಸ್ತಕವನ್ನು ತರ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಇವತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತು ನಮ್ಮ ರಾಷ್ಟ್ರೀಯ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳಿಗೆ ನಮ್ಮ ಡಾಕ್ಟರೇಟ್ ಸಿಕ್ಕಿದೆ. ಅವ್ರಿಗೆ ನಾವು ಖುಷಿಯಾಗಿ ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಹಾಗೆ ನಾನು ಈಗ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡೋದಕ್ಕಿಂತ ಅವ್ರ ಜೊತೆಲಿ ನನಗೆ ತಮಿಳು ಸರಿಯಾಗಿ ಬರದೇ ಇದ್ದರೂ ಅವ್ರ ಜೊತೆ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. ಈಗ ತಮಿಳ್ನಾಡು ನಿಂಚೆ ಹೊಂದಿರ್ಕಿற ಎಲ್ಲ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ದಲಿತ ಆಕ್ಷನ್ ಕಮಿಟಿ ಲೀಡರ್ಸ್ಗೆ நான் ஃபஸ்ட்டு அபிநந்தன் சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன். அப்புறம் எல்லா விசாரில் அங்கே பேசியிருக்கிறேன். நான் நேஷ்னல் ஜெனரல் செக்ரட்டரி நல்லா ஒரு எமோஷனலாக ஸ்பீச் பண்ணிருக்கேன். இப்போ பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த தேசத்தில் இல்லைனாக்க நீ இங்கே வர்றதுக்கு சாத்தியமே இல்லை. நான் இங்கே வந்து எங்கள்கிட்ட பேசுறதுக்கு சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி இங்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு ஆசீர்வாதம் ஆல் இண்டியா தலித் ஆக்ஷன் கமிட்டிக்கு இருக்குது. ஆல் இண்டியா தலித் ஆக்ஷன் கமிட்டி இங்கே தலித்துக்காரருக்கு ரிசர்வேஷன் எல்லாம் இருக்குது. பாபா சாஹேப் அம்பேத்கர் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குற அந்த ரிசர்வேஷன் மோதி அதை மாதிரி எங்கள் தம்பி சுதாகர் டபுள் டிகிரி ஹோல்டர், எங்கள் தங்கச்சி வந்து டிகிரி ஹோல்டர், எல்லாம் நல்லா படிச்சிருக்கிற இந்த ஆளுக்கும் வேலை ಒಂದಿಲ್ಲ, ಗೌರ್ಮೆಂಟ್ வேலை ಒಂದಿಲ್ಲ, ರಿಸರ್ವೇಷನ್ ಒಂದಿಲ್ಲ, ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಏನೋ ಒಂದಿಲ್ಲ. இந்த பெனிஃபிட்ஸ் யார் சாப்பிட்றது? பாபா சாஹேப் அம்பேத்கர் பாய்சன் சாப்பிட்டு விஷத்தை தாக்கி சாப்பிட்டு எங்களுக்கெல்லாம் அமிர்தம் கொடுத்துரு. அந்த அமிர்தம் எங்கே போகுது? யார் சாப்பிட்டு? அந்த அமிர்தம் எல்லாருக்கும் வந்துருக்கு. எல்லாம் நான் நல்லா பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இன்கம் டேக்ஸ் பேஸ் ஆச்சு. அதுதான் இப்போ இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. இங்கே ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு வாட்டி இங்கே தங்கச்சி இருக்குது. இங்கே தங்கச்சிக்கிட்ட பேசுகிறேன். நீ தங்கச்சி இங்கே ஆல் இண்டியா தலித் ஆக்ஷன் கமிட்டியில் நீ இப்போது தலைவர் ஆச்சு. நீ என்ன சொல்லியிருக்க சொல்லுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் கொடுத்த அன்னைக்கு போட்ட விதைக்கு எங்கள் அண்ணன் சீனாராமு அண்ணனால இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோன்னா அது எங்கள் அண்ணன் ராமு அண்ணா மூலிமா இந்த தலித் ஆக்ஷன் கமிட்டி வந்து எங்கே எல்லாம் தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்டேட்லையும் இந்தியா முழுக்க இன்றைக்கி வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கி அம்பேத்கர், இன்றைக்கி எங்கள் ராமு அண்ணனும் ஏஆர் அண்ணனும் இன்றைக்கி வளர்த்துருக்காங்க. அது மூலிமா